Build your future with quality education. Emmanuel Arasar JJ College of Engineering and Polytechnic, Marthandam. Admissions open now. நடிகர் தனுஷின் பிறந்த நாளை முன்னிட்டு போயஸ் கார்டனில் அமைந்திருக்கக்கூடிய அவரின் வீட்டின் முன்பாக ரசிகர்கள் தொடர்ந்து திரண்ட வண்ணம் இருக்கின்றனர். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்க்கிறோம். நடிகர் தனுஷ் தன்னுடைய பிறந்த நாளை இன்று கொண்டாட இருக்கிறார். அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கவும் அவருடன் புகைப்படம் எடுத்துக்கொள்ள விருப்பப்பட்டும் அங்கு பல ரசிகர்கள் அங்கு குழுமியிருக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். போயஸ் கார்டனில் அமைந்திருக்கக்கூடிய தனுஷ் அவர்களுடைய வீட்டின் முன்பு இத்தனை கூட்டம் திரண்டிருக்கிறது. ஒரு பக்கம் ஊடகங்களும் அவருக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தனுஷ் அவர்களை சந்திக்கணும், அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கணும் என்பதற்காக நூற்றுக்கணக்கான ரசிகர்கள் அங்கு திரண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சாலமன். இன்னைக்கு தனுஷ் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஏதேனும் சிறப்பு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கா? ரசிகர்கள் சந்திப்பை தொடர்ந்து அங்கு நிலவக்கூடிய சூழல் என்ன? நடிகர் தனுஷோட 42வது பிறந்த நாளை ஒட்டி அவரது ரசிகர்கள் அவருடன் புகைப்படம் எடுப்பதற்காக போயஸ் கார்டன்ல இருக்கக்கூடிய நடிகர் தனுஷோட வீட்டின் வெளியே நூற்றுக்கணக்கான ரசிகர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக வழக்கமாக அவர் இந்த போன்ற பிறந்த நாளை ஒட்டி அவர் வீட்டின் வெளியே ரசிகர்களை வரவழைத்து அவர் புகைப்படம் எடுத்து வாழ்த்துக்களை பெறுவது வழக்கமாக இருந்து வருகிறது. அதே போன்று தான் இந்த ஆண்டும் அவரது பிறந்த நாளை ஒட்டி அவரது ரசிகர்கள் அவரது வீட்டிற்கு வெளியே காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர் 12 மணி அளவுல அவர் வெளியே புகைப்படம் எடுக்க இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இதற்காக நூற்றுக்கணக்கான ரசிகர்களும் அவரது வீட்டின் வெளியே காத்து கொண்டிருக்கிறார்கள். கையில் மாலையுடனும் அதே போன்று அவரது புகைப்படத்தை கொண்டு வந்தும் ரசிகர்கள் ஆரவாரமாக காத்து கொண்டிருக்கின்றன. அவருடன் ஒரு செல்ஃபி எடுக்க வேண்டும் என்ற காரணத்திற்காகவே காலையில் இருந்து சுமார் 4 மணி நேரத்திற்கும் மேலாக ரசிகர்கள் அவரது வீட்டிலேயே காத்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக ரசிகர் மன்றம், அதாவது தனுஷோட ரசிகர் மன்றம் சார்பில் இவரது பிறந்த நாளை முன்னிட்டு ரத்த தான முகாம் திருவள்ளூர்ல ரத்த தான முகாம், அதே போன்று நலத்திட்ட உதவிகள் என பல்வேறு நிகழ்ச்சிகளானது நடைபெற்றது. அப்போது நடிகர் தனுஷ் அந்த நிகழ்ச்சியில மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தும் வகையிலும் பரபரப்பை ஏற்படுத்தும் வகையிலும் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தார். குறிப்பாக இந்த ராயன் படம் தொடர்பாக நேஷனல் அவார்டு கிடைத்தது தொடர்பாக சமூக வலைதளங்கள்ல கருத்துக்களானது வைரலான நிலையில அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையிலும் அவர் அந்த மேடையில பல்வேறு கருத்துக்களை குறிப்பிட்டிருந்தார். மேலும் தொடர்ச்சியாக ரசிகர் மன்றத்துல இருக்கக்கூடிய ரசிகர்கள் உடனடியாக அவர்களோட பகுதியில சமூக நல திட்டங்கள் அதிகமாக செய்யும்படியும் அதனை விரிவுபடுத்தவும் அவர் ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார். இந்த கருத்துக்களானது தற்போது சர்ச்சையாக சமூக வலைதளங்கள்ல வைரலாகி வருகிறது. அவருடைய அரசியல் பிரவேசத்திற்காகத்தான் இது போன்று ஒரு செயல்ல ஈடுபடுவதாக ஒரு கருத்துக்களானது சமூக வலைதளங்கள்ல வைரலாகி வரக்கூடிய நிலையில அதன் காரணமாகத்தான் தற்போது அவரது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்பட இருக்கக்கூடிய நிலையில அவருடைய பிறந்த நாள் ஒரு பரபரப்பாகவே பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் வெளியில் ஏதாவது இந்த அரசியல் தொடர்பான கருத்துக்களை தெரிவிக்கிறாரா? ஏனென்றால் சமீபத்திய அவருடைய பேச்சுக்கள் அரசியலை தொடர்பு படுத்தியே இருக்கிற காரணத்தினால இந்த பிறந்த நாள் அவருக்கு ஒரு ஏதாவது கருத்துக்களை தெரிவிப்பாரா என்ற கோணங்களையும் ரசிகர்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ரைட் சாலமன், நீங்களே சொன்னீங்க இந்த அவருடைய அரசியல் என்ட்ரி தொடர்பாக நிறைய ஆர்வங்களை நம்மளால் சமூக ஊடகங்கள்லையும் நிறைய பத்திரிகையாளர்கள் பேசுகிறதையும் பார்க்க முடியுது. ஸோ இன்னைக்கு பிறந்தநாளை முன்னிட்டு அதை பற்றி ஏதேனும் பேச வாய்ப்பு இருக்கிறதா? ரசிகர்கள் அங்கே குழுமிருக்கக்கூடிய ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு? வழக்கமாக எப்போதுமே தனுஷ் பேட்டி அளிக்கவோ அதே போன்று எந்த விதமான செய்தியாளர்களையும் சந்திக்கவும் மாட்டார். ஏனென்றால் அவரது பிறந்த நாள் முன்னிட்டு அவர் வெறும் ரசிகர்களிடம் வாழ்த்துக்களை பெற்று புகைப்படம் எடுப்பதையே வாடிக்கையாக வைத்திருப்பதாகவும் அதே போன்றுதான் அதே நடைமுறையை இன்றும் பின்பற்றுவாரா என்பதை பொறுத்திருந்துதான் நான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் தான் ஏற்கனவே ரசிகர் மன்றம் தொடர்பாக அவருடைய கொடியும் ஏற்கனவே அது பழைய கொடியாக இருந்தது. ஆனால் தற்போது இந்த ரத்த தான முகாம் நிகழ்ச்சியில அந்த கொடி மிகைப்படுத்தப்பட்டு பார்க்கப்பட்டது. குறிப்பாக அவருடைய ரசிகர்கள் கார்லயும் அதே போன்று பைக்கிலையும் அந்த கொடியை பொருத்தி விட்டு சென்றதால புதியதாக அந்த கொடியை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். குறிப்பாக அரசியலுக்காகத்தான் இது போன்ற ஒரு கொடியை இது பண்ணியிருக்கிறார். 15 ஆண்டுகளுக்கு முன்னதாக முதல்வர் விஜயும் இதே போன்று தான் ரசிகர் மன்றத்துல சமூக நல திட்டங்கள் செய்ய சொல்லி அவர் வற்புறுத்தினார்.
அதே போன்று தான் அவர் தற்போது முதல்வராக ஆகியிருக்கிறார். அதே பாணியில இவரும் வந்து ஒரு ட்ரை பண்ணுவதற்காக இருக்கிறார் என பல்வேறு விவாதங்கள் சமூக வலைதளங்கள்ல உலாவி வருகிறது. குறிப்பாக சமூக நல திட்டங்களை வந்து இவர் விரிவுபடுத்துமாறு கூறியதால இவர் அரசியல் நோக்கத்திற்காகத்தான் இவர் அடியெடுத்து வைப்பதாக சமூக வலைதளங்கள்ல தொடர்ச்சியாக கருத்துக்கள் வந்து பரவி வரக்கூடிய நிலையில நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். என்ன மாதிரியான இவர் டிசிஷன் எடுப்பார் என்பது பொறுத்துதான் பார்க்க வேண்டும். இன்று ஒரு முக்கியமான அவருடைய கருத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்பதால இன்று ஒரு முக்கியமான நிகழ்வாகவே இந்த பிறந்த நாள் நிகழ்வானது பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பல ரசிகர்கள், அதாவது நூற்றுக்கணக்கான ரசிகர்கள் அவரது வீட்டின் வெளியே, போயஸ் கார்டன்ல இருக்கக்கூடிய அவரது வீட்டின் வெளியே வந்து குவிந்திருக்கிறார்கள். அவர்களிடம் ஏதாவது உரையாடுவாரா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்கப்பட வேண்டும். Build your future with quality education. Emmanuel Arasar JJ College of Engineering and Polytechnic, Marthandam. Admissions open now.